ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ். இப்போ இரும்பலுக்கு இரும்பல் குணமாகறதுக்காக கடுமையான இரும்பல் இருந்தால் இதை கொதிக்க வச்சு குடித்தா இரும்பல் குணமாகும். அது என்னென்னா சுக்கு, சித்திரத்தை, மிளகு, 3 ஏலக்காய். இது சித்திரத்தையும் சுக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை இடித்து இப்போ நான் பவுட்ரு ஆக்க போகிறேன். பவுட்ரு ஆக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஒரு சொம்பு தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து குடித்தா இரும்பலுக்கு இதமாக இருக்கும். தொண்டை புண்ணு, இரும்பல் இது மாதிரி இருக்குன்னு அது நல்லா ஆகும். இப்போ சித்திரத்தை போட்டு இடிக்கிறேன். நல்லா இடித்து இந்த அளவுக்கு வந்த பிறகு மிக்சியில் போடுறேன். அடுத்தது சுக்கு. சுக்கு, மிளகு, 3 ஏலக்காய். இப்போ இது மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்க போகிறோம். இப்போ அரைச்சாச்சு, மூடி எடுத்துட்டோம். இது எடுத்துட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைக்கணும். அரைச்சிட்டு இப்போ இதை இந்த ஒரு சொம்பு தண்ணி எடுத்து இந்த ஏனத்தில் விட்டுட்டு இந்த அளவுக்கு கல் உப்பு எதுக்கு போடுறோன்னா சளியை அறுக்கும், ஆன்டிபயாட்டிக்கு. அதுக்காக மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டால் போதும். இந்த தொண்டை புண்ணெல்லாம் இருந்ததுன்னா இரும்பி தொண்டை புண்ணு இருக்கும்போது மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அது ஆன்டிபயாட்டிக்கு புண்ணை ஆக்கும். இப்போது இது ஒரு ஸ்பூன். ஏலக்காய் போட்டிருக்கிறது ஃப்ளேவருக்காக தான். இப்போ 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை குடித்தா இரும்பலுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கும். இரும்பல் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னா இரும்பல் குணமாகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வடிகட்டுறேன். இதை காலையிலையும் ராத்திரிலையும் குடித்தா கொஞ்சம் இரும்பலுக்கு நல்லாயிருக்கும். காலை இரவு